ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால பேசப்படுது. நேத்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனல்லையும் சரி, அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு உண்டான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்டிமேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட்னு சொல்ல முடியாது, ஒரு பேடான அப்டேட்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஃபயராவே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் அப்படிங்கிறது உண்மையாவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் வந்து மாற்றங்கள் வந்து இருக்கா, இல்ல மாற்றமே இல்ல நம்ம பழைய மாதிரி தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா சிலபஸ் இருக்கும். சிலபஸை கிளிக் பண்ணீங்கன்னா குரூப் 1க்கு உண்டான பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் நீங்க இந்த இடத்துல வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான சிலபஸ் நீங்க இதுல வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை ஓபன் பண்ணி உங்களுக்கு லைவா காட்டுறேன். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு உண்டான பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான சிலபஸ். சரிங்களா? இல்ல சொல்ற அளவுக்கு வந்து இப்ப நேத்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதுதான் ஓப்பனா சொல்ல போனா இதுதான் நடக்குது. குரூப் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் சொல்லியிருக்காங்களா, அதே மாதிரி குரூப் 1ல குரூப் 2க்கும் 1க்கும் வேற டிஃபரே இல்ல. அதுல 5 கொஸ்டின் இல்ல 10 கொஸ்டின், அதுல 15 கொஸ்டினா இல்ல 10 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஜெனரல் சயின்ஸும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 75 கொஸ்டின் வந்து இருந்துச்சு. இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 75க்கு பக்கத்துல ஒரு 1 போட்டீங்கன்னா முடிஞ்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ் அப்டேட். சரிங்களா? எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் அவங்க பண்ணல. ஆக்சுவலா சொல்ல போனா குரூப் 4 குரூப் 2க்கு வேணா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்திருந்தாங்க. டோட்டலா வந்து கம்மி பண்ணி கொடுத்திருந்தாங்க. பட் இதுல அளவுக்கு பெருசா சொல்ற அளவுக்கு எதுவுமே வந்து கொடுக்கலங்க. இதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜியோகிராஃபில 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்தியன் பொலிட்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி அப்படியே டோட்டலா என்ன பண்ணிருக்காங்க, டபுள் ஆகிருக்காங்க. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இந்தந்த இந்தந்த இதுக்கு யூனிட்க்கு நாங்க இந்த கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் அப்டேட் தான், கொஸ்டினுடைய மார்க் அப்டேட் தான் கொடுத்திருக்காங்களே தவிர சிலபஸ்ல அவங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல அப்படிங்கிறது தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு உடனே வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க எல்லாருமே. ஒருவேளை குரூப் 2 மாதிரி வந்து கம்மி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. சொல்ற அளவுக்கு பெருசா எந்த ஒரு டிஃபரும் ஆகல. இதை நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த ஒரு புக்கையும் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு சிலபஸையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணுங்க. ஸ்பிளிட் பண்ணி இருந்ததை மொத்தமா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு தனித்தனியா வந்து எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே டெலிகிராம் சேனல்ல போட்டிருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 பிரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் செட்டப் அப்படிங்கிற இடத்துல ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 75 கொஸ்டின் இருந்ததா 175 வந்து ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து பொது அறிவியல் அப்படிங்கறதுல 10 கொஸ்டின்ஸும், இந்திய புவியியல் அப்படிங்கிறதுல வந்து 10 கொஸ்டின்ஸும், இந்திய வரலாறுல வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸும், அதே மாதிரி இந்திய ஆட்சியியல் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸும், இந்திய பொருளாதாரம் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வளர்ச்சி நிர்வாகத்துல வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கேட்க போறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபுகள், சமூக அரசியல் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இயக்கங்கள், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா 175 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்க போறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா செக் வைக்க போறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்குன்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஒரு செட்டப். இது வந்து பிரிலிம்ஸ், முதல்ல பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம மெயினுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டா தான் போயிட்டு இருக்கு. சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. வேற எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. சரிங்களா? ஸோ நீங்க மோஸ்ட்லி பார்த்திருப்பீங்க நேத்தே. நான் வீடியோ போடுறது கொஞ்சம் டிஃபர் லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். பழையபடியே நீங்க வந்து புக் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்களே, அதே மாதிரியே வந்து படிங்க. மார்க்ல மட்டும்தான் இந்தந்த கொஸ்டின் இந்தந்த சிலபஸ்க்கு நாங்க இவ்வளவு மார்க் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகமா தான் இருக்கு. சரிங்களா? வேற எந்த ஒரு பாதகமெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து ஓகே. முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. ஏன்னா போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்கமிங் டேஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. சொல்ற டேட்ல வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்றது, சொல்ற டேட்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்றது, சிலபஸ் வந்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுறது. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம்.
ஸோ நம்மளுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றதை தாண்டி வேற எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஒரு அப்ளை பண்ண டேட் வந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றதை தவிர ஸ்டடி பண்றதை தவிர வேற எந்த ஒரு வழிகளையும் நம்ம வந்து போகக்கூடாது அப்படிங்கறதான் ஒரு முன் உதாரணமா நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான டவுட்ஸ்லாம் நீங்க வந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படின்னா இந்த டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் தனியா இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜ் தனியா இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரிடே டிஎன்பிஎஸ்சி என்னென்னலாம் போஸ்ட் பண்றாங்க, என்னென்னலாம் அப்டேட் பண்றாங்க அப்படிங்கிற போஸ்டர்ஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ப்ளிட் பண்ணி விரிவா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்போம் நம்ம சேனல்ல. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து குரூப் 4லையும் சரி குரூப் 1லையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.